எனது பயணம் ஸ்டோரி. வெல்கம் டு மை சேனல். விடியற்காலை மெல்லிய வெளிச்சம், இதமாய் விசிறி வீசும் இளங்காற்று, கையில் ஒரு தடி, மறுக்கையில் ஒரு புத்தகம். தடியால் விரட்டியபடி நான் செல்ல உரிமையுடன் அசைந்து நடந்தன செம்மறி ஆடுகள். பொழுது பறக்க ஆடி அசைந்து செல்லும் செம்மறி ஆடுகள் பின்னே சிறு ரசனை மிகுந்த சிரிப்புடன் நடந்து சென்றேன் நான். ஆடுகளை மேயவிட்டு பனித்துளி படர்ந்த புல்லின் மேலே மெல்ல அமர்ந்து புத்தகத்தை திறந்தேன். புத்தகத்தில் ரயிக்க விடாமல் கீச் கீச் என்ற குருவி சத்தம். சொகுசாய் தோளில் உரிசியபடி என் செல்ல நாய்க்குட்டி துள்ளி விளையாடும் பக்கத்து வீட்டுக்கு அன்று. வெறும் வயிற்றில் இருக்கும் எனக்கு காலை சிற்றுண்டி உண்ட தெம்பு இப்போது. மனம் அப்படியே லேசாகிவிட கொண்டு வந்த புத்தகத்தின் முதல் பக்கம் திறந்தேன். என் பெயருக்கு முன் நான் பார்த்திராத, புகைப்படம் கூட இல்லாத என் மனக்கோட்டையில் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிட்ட, இனி ஒருபோதும் முகம் பார்க்க வாய்ப்பே இல்லாத என் அப்பாவின் முதல் எழுத்து தொடரும்.